ஃப்ரைடே அப்படினாலே வீட்டில் எப்போவுமே சாம்பார், சாதம், பொரியல், ரசம் அப்படி தான் போகும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வெறும் அரிசி பருப்பு சாதம் மட்டும் கொடுத்து விட்டேன். ஏன்னா ரொம்ப லேசியாக இருந்துச்சு இந்த ஃப்ரைடே, எந்திரிச்சதும் லேட்டாக இருந்தது. அதனால் வந்து ஒன் பாட் ரெசிபி மாதிரி வச்சு கொடுத்துர்லாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம இதுவே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அரிசி பருப்பு சாதம் வச்சுட்டோம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு தொட்டுக்க கூட எதுவுமே வச்சு கொடுக்கல. பப்படம் மட்டும் கொஞ்சம் பொரிச்சு கொடுத்தேன். அதுவும் மதியானம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அண்ட் அரிசி பருப்பு சாதம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் மார்னிங் டீயும் வந்து இப்போ தான் டீயே போடுறோம் 7:30க்கு. பிகாஸ் எல்லாருமே கொஞ்சம் லேசியாக தான் இருந்தோம். ஏன்னா முன்னத்த நாள் நைட் வந்து எல்லாருமே வீட்டில் நைட் மூவி பார்த்துட்டு படுத்தோம் ஹாட்ஸ்டாரில். அதனால் தூங்குறதுக்கு லேட் ஆனதுனால எந்திரிச்சதும் லேட் ஆயிடுச்சு. அண்ட் அத்தை அம்மாவுக்கும் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து டீ ஃபில்டர் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆகிட்டுருக்கு. சாரி எங்களுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் அதுவுமே நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதையுமே ஸ்ட்ரெயின் பண்ணி அவருக்கு கொடுத்தாச்சு. அண்ட் நானுமே குடிச்சிட்டேன். அண்ட் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ சாதத்தை எல்லாமே பேக் பண்ணி அவர் ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பி